இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தான் யாருன்னே தெரியல. என்னது? தான் யாருங்கிறது தெரியவில்லை. பெய பார்த்தா பயப்படுகிறார்கள். எதை பார்த்தாலும் உங்களுக்கு யாருன்னு. ஜீசஸ்ல இந்த உலகத்துல இருந்தப்போ தெளிவா இருந்தார். எப்படி? தான் யாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. யார்? பிதா. என்ன பார்த்தா என் பிதாவை பார்த்த மாதிரி. ஏன்னா அவர் புள்ள நான். There are a lot of I am statements that Jesus made. ஏசப்பா இந்த உலகத்தில் இருந்த பொழுது நானேன்னு சொல்லி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். அவர் சொல்றார், நானே ஜீவ அப்பம், நானே வெளிச்சம், நானே மெய்யான திராட்சை கொடி. தான் யாருங்கிறது தெளிவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் யாருங்கிறது தெளிவே இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருந்துச்சுன்னா தான் யாருங்கிறது தெளிவு இருக்கும். கையை தட்டுங்க. Praise God. It is important, you see, if you have to behave as God has called, if you have to succeed as what God has called you to be, you have to know who you are. நம்ம யாருன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா பிசாசு உங்களை ஒரு வழி பண்ணிடுவான். சூழ்நிலைகள் உங்களை ஒரு வழி பண்ணிரும். நீங்க யாருங்கிறத தெரிஞ்சா தாங்க நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற தெளிவு இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை என்னவாக படைத்திருக்கிறாங்க தெளிவு இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஐடென்டிட்டி கிரைசிஸ்ங்க. இங்க இல்ல, அங்கே ஆரம்பிச்சிருச்சு. ஏதேன் தோட்டத்திலேயே பாம்பு வந்து சொல்லுது, how are you lady அப்படின்னு கேட்டதும் ஃபைன், ரொம்ப டல்லா இருக்க. சரி, இப்போ பாம்பு வந்து சொல்லுது, நீ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற, உனக்கு ஃபேஸ் டார்க்கா இருக்கா, ஆனால் நீ வந்துட்டு பாரு காட் பாரு எவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறாரு, நீ அவரை மாதிரி மாறணும்னா இந்த பழத்தை சாப்பிட்டேன்னு ஆயிரும். உடனே ஏவாள், அப்படியா? ஆமா, சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி அந்த பழத்தை மட்டும் சாப்பிடு. உடனே அந்த அம்மா பழத்தை சாப்பிட்றாங்க. ஏன்? ஆண்டவர் மாதிரி மாறணும். ஆனால் ஆண்டவர் படைச்சப்பவே எப்படி தான் படைச்சிருந்தாரு? எல்லா ப்ராப்ளமும் எங்கே தெரியுமா ஆரம்பிச்சுது? ஐடென்டிட்டி கிரைசிஸில். இன்னைக்கு எங்கே வந்து நிற்குது அப்படின்னு சொன்னால், பிசாசு எவ்வளவு தாறுமாறாக்கி இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தை. இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு தான் பையனா பிள்ளையானே தெரியல. எஸ், that is the confusion right now. தான் ஆண் என்றால் பெண் என்று நினைக்கிறான், தான் பெண் ஆனால் ஆண் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெண்டர் ஐடென்டிட்டி கிரைசிஸ். சிலருக்கு தான் தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாத ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஆனா ஏசப்பா அந்த உலகத்துல வந்து இப்போ எவ்வளவு தெளிவா இருக்கிறாரு. உலகத்துக்கு வெளிச்சம் நான் தான், மேசியா நான் தான், நல்ல மெய்ப்பன் நான் தான், ஜீவ அப்பன் நான் தான். He had the clarity about who he is. அந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுங்க. கிறிஸ்துவுக்குள் நான் யார், என் வாழ்வின் நோக்கம் என்ன, நான் என்ன செய்யும்படிக்கு வந்திருக்கிறேன், இந்த எல்லா தெளிவும் உங்களுக்கு இருக்கணும். அந்த தெளிவு இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில வெற்றி இல்லை. இதை ட்ரை பண்றாங்க, அதை ட்ரை பண்றாங்க, வேற யாரோவா மாற ட்ரை பண்றாங்க, அந்த ஆக்டரா மாற ட்ரை பண்றாங்க. நீங்க எந்த ஆக்டராவும் மாற வேண்டாம். நீங்க யார் என்பதை அறிந்து நீங்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னா, that is the most powerful thing that you will ever do.